இயேசு உயிரோடு கூட எழுந்து அவர் வந்தது மறுவாழ்வு உண்டு என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதினால் இந்த உலகத்துல நான் பக்தியா வாழணும் அப்படிங்கிற ஒரு சிந்தையை எனக்கு கொடுக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறார். மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் பிறக்கிறான், மரிக்கிறான், அதன் பின்பு நியாய தீர்ப்பு என்ற ஒன்று உண்டு. ஆகவே நான் மரித்தால் கதை அதோடு முடிந்தது என்பது அல்ல. இயேசு உயிர் தெழுந்தது எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அப்ப மரணத்திற்கு பின்பு ஒரு காரியம் உண்டு, ஒரு வாழ்வு உண்டு. அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அப்ப இதுவும் சாத்தியம் போல தெரிகிறது. என்ன உண்டு? வசனம் சொல்லுகிறது, மரணத்திற்கு பின்பு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை வேதம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 12 முதல்